கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் மறைமாநிலத்திலேயே பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற நம் ஆலயத்தினுடைய பங்கு பெருவிழாவை கொண்டாட நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய இந்த இடத்தினுடைய பாதுகாவலியான புனித ஜெயராக்கினி அன்னையினுடைய விழாவை இன்றைய தினம் கொடியேற்றுதல் மூலமாக ஆரம்பித்து இந்த நவநாட்களிலே சிறப்பித்து பெருவிழாவாக கொண்டாட இருக்கிறோம். எனவே அன்னையின் வழியாக கடந்த ஆண்டிலே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் முதலிலே நன்றி கூறுவோம். இந்த நவநாட்களிலே வாசிக்கப்படுகின்ற அனைத்து கருத்துகளும் நிறைவேறும்படியாக மன்றாடுவோம். வர இருக்க ஆண்டிலும் அன்னை வழியால் நம் பங்கையும் நம் ஊரையும் நம் குடும்பங்களையும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் இத்திருப்பலி வழியாக மன்றாடுவோம். நம் பாதுகாவலியான ஜெயராக்கி அன்னையை நாம் விழா எடுத்து கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளை ஜெயராக்கினி என்று அழைப்பது மிகவும் சிறந்தது. காரணம், அனைவருக்கும் ராக்கினியாக இருக்கின்ற அவர் தன் வாழ்நாள் முழுவதுமாக தாட்சி என்ற புண்ணியத்தை கடைபிடித்து ராக்கினி என்ற உயர்ந்த பதவிக்கு சென்றிருக்கிறார். உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்மொருவருக்கும் தாழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தினத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு புண்ணியம், அன்னை மரியாளிடந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எனவே இன்றைய மறையுரை சிந்தனையிலே அன்னை மரியாள் எவ்வாறு தன் வாழ்நாளிலே தாட்சியோடு இருந்தார்கள், அதன் மூலமாக இன்று நம்முடைய பெருவிழாவினுடைய நாயகியாக ராக்கினியாக நாம் கொண்டாடுகிறோம் என்பதை அறிந்து கொள்வோம். ஒரு கிராமத்தில் இந்த இப்போல்லாம் ரெஸ்லிங் என்று சொல்லுவோம், சண்டை போடுறது, அல்ல அந்த காலத்தில் குஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த குஸ்தி சொல்லி கொடுக்குற ஒரு பயில்வான் இருந்தார். அந்த பயில்வான் தான் மட்டும் இல்லாமல் தன்னோட நிறைய மாணவர்களை சேர்த்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்தார். அதில் நிறைய மாணவர்கள் சேர்ந்து அந்த சண்டை பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அதில் ஒரு அந்த இளைஞனுக்கு தான் கற்றுக்கொண்ட அந்த பயிற்சியெல்லாம் செய்து காட்ட வேண்டும், எந்த அளவுக்கு நன்றாக கற்றுக்கொண்டேன் என்று மற்றவருக்கு காட்ட வேண்டும் என்று ஒரு ஆசை. அதனால் அந்த இளைஞன் என்ன பண்ணானா, கடைசியாக பயிற்சியெல்லாம் முடித்து போகும்பொழுது தனக்கு சொல்லி கொடுத்த தன்னுடைய ஆசிரியரே குருவையே போட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டானா. ஒரு நாள் மேடை போடுவோம், 2 பேரும் சண்டை போடுவோம், அதில் யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம், சண்டைக்கு வரீங்களா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்டானா. இதை கேட்டவுடனே அந்த பயில்வானுக்கு தயக்கம். நமக்கு வயசாயிடுச்சு, இவன் இளைஞன், நம்மளை விட வேகமாக இருப்பான், நமக்கு என்னதான் அனுபவம் இருந்தாலும் உடலில் வேகம் இருக்காது, அதனால் போட்டியில் கலந்துக்கிட்டோம்னா தோற்றுருவோம், போட்டியில் கலந்துக்கலாமா வேணாமா, அல்லது போட்டியே வேணாம் அப்படி சொன்னாலும் அவமானமாக இருக்கும், என்ன செய்யறது தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாராம். இந்த மாதிரி என்கிட்ட பயிற்சி பெற்ற மாணவனே எனக்கு சண்டை கூப்பிடுறான், நான் என்ன செய்யறது தெரியல அப்படின்னு கேட்டாராம். அப்போது அந்த ஊர் பெரியவர் ஒரு ஆலோசனை சொன்னார், இது போல் செய்யுங்கன்ட்டு. அது போலவே இந்த பயில்வான் ஆசிரியர் ஒத்துக்கிட்டார். ஒரு நாளைக்கு எல்லா மக்கள்லாம் கூடனாக மேடையெல்லாம் போட்டாச்சு. மக்களாம் ஆவலோட இந்த சண்டையை பார்க்குறதுக்கும் யார் ஜெயிப்பாங்க, சொல்லி கொடுத்த ஆசிரியரா பயிற்சி பெற்ற மாணவனா என்ற ஆவலோடு எல்லாம் காத்துட்டு இருந்தாங்களாம். அப்போது அந்த இளைஞன் மேடையில் ஏறி தன்னுடைய கைகளை உழைத்து நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படி சொல்லி சுற்றி சுற்றி வந்தான். எல்லாம் ஜோராக கை தட்டினாங்க. அடுத்து அந்த பயில்வான் ஆசிரியர் அவர் மேடை மேலே ஏறினார். மேடை மேலே ஏறும்பொழுது ஒரு கையில் விளக்குமாறு தொடப்பக்கட்டை எடுத்துக்கிட்டார், இன்னொரு கையில் இந்த அகப்ப கரண்டி அதையும் எடுத்துக்கிட்டார். 2 ஏறி மேலே நின்ன உடனே இந்த இளைஞனுக்கு பயம் வந்துருச்சு.
தடால்னு அந்த ஆசிரியர் காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இதில் சண்டை போடுறதுக்கு இதுவரையும் எனக்கு சொல்லி கொடுக்கலையே, தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து தன்னுடைய ஆணவத்தை அடக்கி, அகங்காரத்தை அடக்கி, நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னானாம். அன்பார்ந்தவர்களே, இந்த தாழ்ச்சி என்ற இடத்துல நான் சொன்னது போல, தாழ்ச்சி என்ற இடத்துல தான் மேன்மை இருக்கும். அன்னை மரியாளுக்கு சிறந்த உதாரணம். தாழ்ச்சியினுடைய எதிர்ப்பதம் ஆணவம், அகங்காரம். அங்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி இருக்காது, தோல்விதான் இருக்கும். இந்த இளைஞனுக்கு அதுதான் நடந்தது. தான் கற்றுக்கொண்டாலும் தனக்கு சொல்லிக் கொடுத்த குருவிடமே அதை செய்து காட்ட வேண்டும், அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பது தாழ்ச்சி கிடையாது, அவன் பெற்ற பயிற்சியினுடைய முதிர்ச்சி கிடையாது, மாறாக ஆணவம், அகங்காரம். எனவே என்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாளிலே தாழ்ச்சியோடு நடந்து கொண்டார்கள். எனவே இறைவன் அவருக்கு எல்லோருக்கும் ராக்கினி என்ற பதவியை கொடுத்திருக்கிறார்கள், ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் நாம் இன்று விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே லூகாஸ் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 48வது வசனம் உள்ள அந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். எருசலேம் ஆலயத்திற்கு திருவிழாவுக்கு போகிறார்கள். திரும்பி வருகிற பொழுது இயேசு அங்கேயே தங்கிவிடுகிறார். அன்னை மரியாளும் சூசையப்பரும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து திரும்பி விடுகிறார்கள். ஒருவேளை அன்னை மரியாள் சூசையப்பரோடு வந்திருக்கலாம் எனவும், சூசையப்பர் இயேசு அன்னை மரியாள் வந்திருக்கலாம் என்று திரும்பி போய்விடுகிறார்கள். ஆனால் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு இயேசு தங்களோடு இல்லை என்று உணர்ந்து திரும்பி கோவிலுக்கு சென்று அங்கு நடந்ததெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் அறிவுத்திறனாக கேள்விகளுக்கு பதில் சொல்வதையும் அறிவுத்திறனோடு கேள்வி கேட்பதையும் அவர்கள் ஆவலோடு ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் என்று நற்செய்தியில படிக்கிறோம். இவையெல்லாம் முடிந்த பிறகு அன்னை மரியாள் இயேசுவிடம் சென்று, இதோ பார், ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை ஆவலோடு தேடி வந்தோமே என்று சொல்வார். அன்னை மரியாள் இந்த நேரத்திலே முன்னிலைப்படுத்துவது தன்னை அல்ல, உன் தந்தையும் நானும் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லியிருக்கணும்? வழக்கமா நானும் உங்க அப்பாவும் தேடி வந்திருக்கணுமே அப்படி சொல்லுவோம். முதல்ல எல்லாருமே நம்மளை தான் முன்னிலைப்படுத்துவோம், நானும் சொல்லுவோம். ஆனா அன்னை மரியாள் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தால், உன் தந்தையும் நானும். குடும்பத்தில் ஒருவர் மற்றவரை முன்னிலைப்படுத்த வேண்டும். மனைவி தன்னுடைய கணவரை முன்னிலைப்படுத்த வேண்டும், கணவர் தன் மனைவியை முன்னிலைப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் வளருகிற பிள்ளைகளை முன்னிலைப்படுத்த வேண்டும், வளர்ந்த பிள்ளைகள் பெற்றோர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். நான் தான் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு மற்றவர்கள் அவர்கள் என்று சொல்லுகிற பொழுதுதான் நம்முடைய உள்ளத்துல, நம்ம வாழ்க்கையில அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் வளரும். எங்க எடுத்தாலும் நான் தான் சொன்னோம்னா அது தாழ்ச்சியினுடைய வெளிப்பாடு அல்ல. நான் சொன்னது போல தாழ்ச்சியினுடைய எதிர்ப்பதம் அகங்காரம், ஆணவம். எனவே அன்னை மரியாள் இந்த வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது உன் தந்தையும் நானும் என்று ஆரம்பிக்கின்றார். ஆக அந்த திருக்குடும்பத்தில் இருக்கிற அவர் சூசையப்பரை, இயேசுனுடைய தந்தையை முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறார். அதே போல மரியாளுடைய பாடல் லூகாஸ் நற்செய்தி 1:51 வலியோரை அரியணை என்று அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார் என்று அன்னை மரியாள் பாடுகிறார். காரணம், அன்னை மரியாளுடைய வாழ்வு யூத குலத்திலே பெண்களுக்குள்ள வாழ்வு தாழ்வுக்குரிய வாழ்வுதான். யாரும் அவர்களை பெருமையாகவோ அல்லது எல்லா இடத்திலும் மதிக்கின்ற ஒரு நபராக பார்க்க மாட்டார்கள். பெண்கள் என்றாலே, குழந்தைகள் என்றாலே இரண்டாம் தரமாகத்தான் பார்ப்பார்கள். எனவேதான் நற்செய்தியிலே இயேசு அப்பம் பலகை நிகழ்ச்சியை படிக்கிற பொழுது, அப்பம் பலகை நிகழ்ச்சியை முடிந்த பிறகு அந்த மீதியான துண்டுகளை எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் மீதியானதோடு எடுத்து வைப்பாங்க. அதன் பிறகு அதற்கு முன்பதாக எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் என்று கணக்கு பார்க்கிற பொழுது 5000 ஆண்கள் என்றுதான் சொல்வார்கள். அங்கே பெண்களையோ குழந்தைகளையோ கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அது இரண்டாம் தர குடிமக்கள், பெண்களுக்கு மரியாதை கிடையாது. அப்படி இருந்த சூழ்நிலையிலும் அன்னை மரியாள் தன்னை தாழ்நிலையை கடவுள் கண்ணோக்கினார், தாழ்நிலையிலிருந்து உயர்த்தினார் என்று பாடலாக பாடுவார். அன்னை மரியாளுக்கு அதனுடைய வார்த்தைகள் என்ன என்று புரியும். ஏனென்றால் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று
வானத்தூருடைய வாக்குக்கு தன்னையே முழுவதுமாக கையளித்தார். அதுக்கு இன்னும் மதிப்பு பேசல, மறுத்து பேசல. இதோ ஆண்டுடைய அடிமை, எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற தாட்சி தான் அன்னை மரியாளுடைய வாழ்விலே பார்க்கிறோம். பிரான்ஸ் நாட்டில் நிறைய பேர் உங்களுக்கு பிரான்ஸ் போயிருப்பீங்க. பிரான்ஸ் நாட்டில் லூர்து மலை கபியில் மசபியில் என்ற அந்த குகை இருக்கிறது. அங்கே தான் அன்னை மரியாள் நாமே அமல உற்பவம் என்று அவர்களுக்கு காட்சி கொடுத்து ஏறக்குறைய 1958 18 முறை காட்சி கொடுத்தார்கள். அப்பொழுது காட்சி கொடுக்கிற பொழுது அந்த 3 சிறுவர் சிறுமிக்கு காட்சி கொடுப்பார். அப்பொழுது பெர்னதெத் அந்த சிறுமிக்கு காட்சி கொடுக்கிற பொழுது ஒரு முறை அன்னை மரியாள் சொல்லுவார், நீ மண்டி இருக்கிற இடத்துல உன்னுடைய விரலால அந்த மண்ணை தோண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது பெர்னதெத் மண்டி இருக்கிற இடத்துல கையால விரலால நோண்டுவாங்க. அங்கிருந்து தண்ணீரும் சகதியும் சேர்ந்து வெளியே வரும். அப்பொழுது அன்னை மரியாள் பெர்னதெத்தை பார்த்து அதை எடுத்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெர்னதெத் எதுவும் சொல்லாம அன்னை மரியாள் சொன்னது போலவே அந்த தண்ணீரும் சேரும் கலந்த அந்த தண்ணி எடுத்து குடிப்பாங்களாம். குடிச்சிட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை காட்சி கொடுக்கிற பொழுது பெர்னதெத் கேட்பாங்களா அன்னை மரியாள்கிட்ட, அம்மா நாங்கள் கை வச்சு நோண்ட சொன்னீங்க, அந்த நீரூற்று வந்தது, ஏன் என்ன அந்த தண்ணீரும் சகதியும் சேர்ந்த தண்ணீரை குடிக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்குறப்போ அன்னை மரியாள் சொல்லுவாங்களாம், உனக்கு தாழ்ச்சி இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் செய்தேன். ஏனென்றால் உங்கள்கிட்ட தான் ரகசியம்லாம் சொல்ல போறேன். எங்கே தாழ்ச்சி இருக்கிறதோ அங்கே தான் ரகசியம் சொல்லப்படும் என்று அன்னை மரியாள் சொல்வார். எனவே அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலும் சரி மற்றவருடைய வாழ்விலும் சரி இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை தான் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். அடுத்து விவிலியத்திற்கு வந்தால் இயேசுக்கும் ஸ்நாபக அருளப்பருக்கும் நடந்த உரையாடலை பார்க்கிற பொழுது ஸ்நாப அருளப்பர் மற்ற ஸ்நாபக அருளப்பர் யோர்தான் ஆற்றிலே ஞான ஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ எல்லாரும் இவர் தான் மெஸ்ஸியாவா, இவர் தான் இயேசுவா, இவர் தான் இறைவாக்கினரா என்ற கேள்வி, ஒரு சந்தேகம் வரும். அப்போ ஸ்நாப அருளப்பர் சொல்லுவது, நீங்க எதிர்பார்க்கிறா போல நான் இறைவாக்கினரோ மெஸ்ஸியாவோ அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், நான் அவரிட முன்னிடம் பெற்றாலும் முன்கூட்டி வந்தாலும் எனக்கு பின் வருபவர் தான் பெரியவர், நான் குறைய வேண்டும் அவர் வளர வேண்டும், நான் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று தன்னை தாழ்த்திக் கொள்வார். இந்த தாழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் ஆண்டவர் இயேசு ஸ்நாபக அருளப்பரை பற்றி சொல்லுகிற பொழுது, பெண்களுள் பிறந்தவர்களிலே ஸ்நாபக அருளப்பரை விட பெரியவர் யாரும் கிடையாது. ஆக யார் தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறார்களோ அங்கேதான் மேன்மை கிடைக்கும். இது நற்செய்தியிலே நாம் படித்துக் கொள்கிறோம். அதே போல லூகாஸ் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 11, 13 வசனங்களை படிக்கிற பொழுது ஆலயத்திற்கு 2 பேர் ஜெபிக்க போவார்கள். ஒன்று பரிசேயர், இன்னொன்று ஆயக்காரர். பரிசேயர் உள்ளே நுழைந்து, ஆலயத்திலே உள்ள நுழைந்து, ஆண்டவரே என்னை படைத்ததற்காக நன்றி கூறுகிறேன், இதெல்லாம் கொடுத்து நன்றி கூறுகிறேன், ஏதோ பின்னாடி நிற்கிறானே ஆயக்காரன் அவனை போல படைக்காம தான் நன்றி கூறுகிறேன் என்று தன்னுடைய பெருமைகளாம் பெற்று பேசுவான், ஆணவத்தோடு பேசுவான். ஆனால் வெளியில் இருக்கிற அந்த ஆயக்காரன் கடவுளுடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்க கூட முடியாமல் தலை கவிழ்ந்து தன்னுடைய மார்பிலே அறைந்து கொண்டு தன்னுடைய பாவத்திற்கு ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று தாட்சியோடு ஏற்றுக்கொள்வார். இந்த 2 பேரிலே யார் செய்த ஜபம் நல்ல ஜபம் என்று இயேசு கேட்கிற பொழுது, அந்த ஆலயத்திற்குள் வர முடியாமல் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு தாட்சியோடு ஜபம் செய்த அந்த ஆயக்காரனுடைய ஜபம்தான் முன்னிலை பெற்றது என்று இயேசு சொல்வார். சின்னப்பர் பிலிப்புக்கு எழுதின முகத்திலே 2ஆம் அதிகாரம் 1 - 5 உள்ள வசனங்களை படிக்கிற பொழுது, நீங்கள் கிறிஸ்துவனுடைய மனநிலையோடு வாழுங்கள், ஏனென்றால் மற்றவரை மதித்து வாழுங்கள், மற்றவரை பேணி வாழுங்கள், உங்களையே உயர்த்தி கொள்ள வேண்டாம். ஏனென்றால் கடவுள் தன்மையில் விளங்கியவர் இந்த நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிற நிலையாக கருதாமல் அதிலும் இறங்கி மனிதனாக பிறந்து அதிலும் இறங்கி சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படைவரானார். தன்னையை தாழ்த்தி கொண்டதனால்தான் கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் என்று சின்னப்பர் சொல்வார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி பகுதிகளெல்லாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாளுடைய வாழ்விலும் சரி
விவிலியத்தில் நான் குறிப்பிட்ட இறை வசனங்களை எல்லாம் படிக்கிற பொழுதும் சரி, கண்டிப்பாக இந்த தாழ்ச்சி என்ற இடத்துல தான் மேன்மை கிடைக்கும். தாழ்ச்சி இல்லாத இடத்துல ஆணவமும் அகங்காரமும் இருந்தால் கண்டிப்பாக மேன்மை இருக்காது. அங்கே தாழ்ந்து போகிறதும் அல்லது தோல்வியில் தான் முடியும் ஒழிய வெற்றி பெறவோ மேலிடத்திற்கு வரவோ முடியாது. புனித அகுஸ்தினார் நாம் ஒவ்வொருவரும் புண்ணிய வாழ்விலே வாழ வேண்டும் என்று கேட்பார். ஒவ்வொருவரும் இந்த உலகிலே நாம் உங்க இருக்கிற எல்லாருமே புனிதர்களாக வாழ வேண்டும். புனிதர்களாக வாழ்வதற்கு 3 வழி சொல்றார். 3 வழி, ரொம்ப எளிமையான வழி. அந்த 3 வழியை 3 படின்னு சொல்வார். இந்த 3 படியை கடந்து போனா நாம் எல்லாம் புனிதர்களாக வாழலாம். முதல் படி என்ன? தாழ்ச்சி. அடுத்து 2வது படி என்ன? அதுவும் தாழ்ச்சி. சரி, 3வது படி என்ன? அதுவும் தாழ்ச்சி. இதான் புனித அகுஸ்தினார் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்வது. எனவே தாழ்ச்சி என்ற அந்த ஒரு புண்ணியம் நம் ஒவ்வொருவருக்கும் நம் வாழ்நாளில் நம்ம எங்கேயே கொண்டு சேர்க்கும். இதற்கு நல்ல உதாரணம் நம் அன்னை மரியாள். நாம் வாழ்கின்ற இந்த சூழலை பார்க்கிற பொழுது 2-3 ஆண்டுகளாக இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தற்சமயம் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கான சண்டை நடந்து கொண்டிருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இட பிரச்சனையா? தண்ணி பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஆணவம் தான், அகங்காரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது இல்லைன்னா சண்டை வந்திருக்காள். அல்லது ஒருவர் முறை ஏற்றுக்கொண்டால் சண்டை ஆரம்பிச்சோம் முடிஞ்சிருக்கும். ஆனால் எப்போ முடியுனே தெரியல. சண்டை போயிட்டே இருக்கு. உக்ரைன் ரஷ்யா போர் 5-6 ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு, நிறைய வருடங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆரம்பிச்ச இந்த ஈரான் அமெரிக்கா போர் எப்போ முடியுனே தெரியல. அதனால நமக்கு என்னென்ன சங்கடம் பாருங்க. அந்த எரிபொருள் தட்டுப்பாடு, அந்த கேஸ் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறாங்க, இந்த எலெக்ஷன் வரலேன்னு தான் கேஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுன்னா அப்போ தான் உண்மையான நிகழ்ச்சி நடக்கும். சுத்தமாக கிடைக்காது. எலெக்ஷனுக்காக கொடுக்குறோம் சொல்லிட்டு இருக்காங்க. அதன் பிறகு கிடைக்க நிறுத்திடுவாங்க. அப்போ தான் நம்முடைய உண்மையான துன்பம்லாம் நமக்கு தெரியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இது நாட்டு நடப்பு. நம்ம கிராமத்தில் விட, நம்முடைய வீட்டில் விட பாருங்க. நான் சொன்னது மாதிரி கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், இவர்கள் மூளுக்குள்ளவே நான் தான் பெரியவன், நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும் அப்படின்னு இல்லாம ஒருவர் மற்றவரை முன்னிலைப்படுத்துகிற பொழுது தன்னையே நாம் தாழ்த்தி கொள்கிறோம். அது ஒரு திருக்குடும்பமாக இருக்கும். பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு மக்கள், பங்கு தந்தையோடு சேர்ந்து இணைந்து செய்கிற பொழுது பங்கு நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும், நம்முடைய திருவிழாவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது சிறப்பாக அமையும். நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும், எனக்கு தான் அனுபவம் இருக்கிறது, நான் தான் பெரியவன் அப்படின்னு நாம் இருந்தால் கண்டிப்பா அது ஆணவம் அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒழிய அங்கே மேன்மை இருக்காது. எனவே கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திலே நாம் அன்னை மரியாளை ஜெயராக்கினி என்ற பெயரோடு அவரை வாழ்த்தி நாம் வணங்கி அவருடைய திருவிழாவை கொண்டாட ஆரம்பிக்கின்றோம். இந்த திருவிழாவினுடைய முதல் நாளாக இன்று கொடியேற்றல் மூலமாக திருவிழாவை ஆரம்பிக்கின்றோம். எனவே இந்த மறையுரை கேட்ட நீங்கள் திருப்பிலே கொண்டு கொண்டால் நம்முடைய வாழ்வில், அன்றாட வாழ்வில் இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை நான் கடைபிடிப்பேன், தாழ்ச்சியோடு நடந்து கொண்டுவேன் என்று நாம் மனநிலையோடு சென்றால், இந்த சிந்தனையோடு செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த திருவிழா நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக கடவுளை அருளை நமக்கு வாரி வழங்குவதாக இருக்கும். இல்லை என்றால் தாழ்ச்சி இல்லாத இடத்துல ஆணவமும் அகங்காரமும் இருக்கும். ஆணவம் அகங்கமான இடத்துல மேன்மை இருக்காது, அங்கே தோல்விதான் இருக்கும். எனவே இந்த திருப்பலின் வழியாக, இந்த கொடியேற்றின் வழியாக அன்னை மரியாளை போற்றுவோம். அவருடைய வாழ்விலிருந்து இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கடைபிடித்து நாமும் சிறந்தராக வாழ்வோம். ஆமென்.